குழந்தைகள் அப்பா அம்மா சமாதானம் தூங்க வச்சிடுவான். காரியம் இருக்கு நல்லா தூங்க வச்சுட்டு அவசரமான காரணம் வெளில போயிடுவான். தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தூங்கி முடிச்சவொடனே அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படின்னு ஒரு கதறமே. அந்த ஒரு கதறு ஏன்னா அந்த அப்பா அம்மா தான் தன்னுடைய பலம் நம்பி இருக்கணும். அந்த பலம் கை நழுவி போகும்போது அவருக்கு ஒரு பயம். அந்த பயத்தை வெளில தள்ளுறதுக்கான ஒரு சக்தி அதுக்கு இல்லை, தெரியல. தன்னை சமாதானப்படுத்திக்க கூடியதான ஒரு எண்ணமும் புத்தி வளர்ச்சியும் அதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த நித்யானந்துக்கு மற்ற எல்லா விஷயங்கள்லயும் வைராக்கியம் உண்டு, மற்ற எல்லா விஷயங்கள்லயும் ஒரு விரக்தி உண்டு. ஆனா இந்த நிமாய் இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுன்ற ஒன்றை பிரியக்கூடிய சக்தி மட்டும் அவரிடத்தில் யாருக்கு உண்டு? குருவை பிரியக்கூடிய சக்தி எந்த சிஷ்யனுக்கு உண்டு, எந்த சிஷ்யனுக்கு உண்டு? சத்தியமா யாருக்குமே கிடையாது. அவன் கடைசி நிலைமையில இருக்க சிஷ்யனா இருந்தாலும் சரி, உத்தமமான நிலையில இருக்க சிஷ்யா இருந்தாலும் சரி, சத்தியமா பிரிய முடியாது. ஏன்னா இந்த அன்புன்ற ஒண்ணுதானே அவளை பணத்து வச்சது, வேற ஒண்ணும் கிடையாது. பணம் கொடுக்கறதுனால ஒரு பிரீத்தியா? எத்தனை பேர் காலில் விழுறதுனால குருவுக்கு எல்லா மேலே பிரீத்தி? அப்படின்னு அவசியமே கிடையாது. அப்படின்னு அவசியமே கிடையாது. எல்லாம் சுத்தமான ஒரு பிரேமை, சுகப்படணும்ன்ற ஒரு பிரேமை. இந்த ஜீவனுடைய பாவம் நாசமாகவே இவருக்கு ஆசை. அந்த ஆசையினால்தானே ஒரு பிரீத்தி உண்டாகும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நிதாயி கதர்றார். அத்தனை பேரும் கதறி அவர் என்ன பண்றது? கேசவ பாரதி அழவும் முடியலை. ஒரு சன்னியாசி ஒரு குருஸ்தானத்துல இருக்க அழவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே நிதாயி சொன்னார், பிரபு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டார். எல்லாரும் கேட்கிறார், எப்படி சொல்றேன்? பிரபு கொஞ்ச தூரம் ஓடுவார், நாமசங்கில மூர்த்தியை விழுந்துடுவார். திரும்பியும் கொஞ்ச தூரம் ஓடுவார், திரும்பியும் நாமசங்கில மூர்த்தியை விழுந்துடுவார். எங்கேயாவது மரத்தை பார்த்தா கட்டிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அழுதுன்னு இருப்பார். அவரால் ரொம்ப தூரம் எல்லாம் போக முடியாது. என்ன அவருடைய பலம் அப்படிதான், பெரிய பலவான். ஆனா அந்த நாமசங்கீர்த்தம் அங்கங்க அவர் பிடிச்சு வச்சிடும். இந்த கிருஷ்ண விரகம் அவர் ரொம்ப தூரம் அழிச்சுட்டு போகாதனால வாங்க தேடலாம் சார். உடனே கேசவ பாரதியும் கிளம்பினார். உடனே நிதாயி கை கூப்பிட்டார், இந்த காரியத்தை நீங்க பண்ணப்படாது. உத்தமமான பிரேம இருக்கு, இருந்தாலும் சிலதெல்லாம் ஒரு தடை வந்துடுறோம். அதனால தயவு செய்து நீங்க திரும்ப ஆசிரமத்துக்கு போயிடுங்க, நாங்க அவரை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது அழிச்சுட்டு வரோம். கேசவ பாரதி சுவாமிகளுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் வேற வழியில் நித்யானந்தர் சொல்றார் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். உடனே வாழ்லாம் இப்படி கிளம்புறார். அப்படி தேடிண்டே போறா. ஒவ்வொருத்தா ஒரு மூலையா, பிரபோ எங்களுக்கு எங்க கிருஷ்ணனை காமிச்சு கொடுத்துரு, எங்க ஆச்சாரியனை வச்சு பிரியும்படியான ஒரு துக்கத்தை எங்களுக்கு கொடுத்துரு, அதே பிரபோன்னு கதறினாலாம் இந்த கதாதரர் நித்யானந்தர் முகுந்த தத்தரன் தான். ஏன்னா இப்படி ஒரு குரு கிடைக்கிறது கஷ்டமாச்சு லோகத்துல. அடுத்த வாழ்க்கை துக்கத்தை தன் துக்கம் நினைக்கும்படியான ஒரு சைத்தன்ய மகாபிரபுவாச்சு, ஸ்வயம் மகாபிரபுவாச்சு. ஸ்வயம் மகாபிரபுவா இருந்தாலும் ஏழையோட ஏழையா, ஏழை பங்காளனா, அவனை கஷ்டமா நாமஜபம் பண்ணுன்னு சொல்லி தோல் மேல கை போட்டு சொல்லும்படியான ஒரு உரிமையாச்சு. தப்பு பண்ணும்போது உரிமையோட கண்டிக்கும்படியான ஒரு ஆச்சாரியனாச்சு. குஷியில கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஆனந்த எல்லையை அழிச்சுட்டு போகும்படியான ஒரு குருவாச்சு. இப்படி ஒரு குருவே நாங்கள் இழக்கும்படியான ஒரு விதி எங்களுக்கு வேண்டாம். அது எல்லா விதியும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். எப்பேற்பட்ட விதியை வேணா கொடு, தரித்திரமா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். ஆனா எந்த ஜென்மாவளி இப்படி ஒரு குருவை பிரியும்படியான ஒரு துக்கத்தை மட்டும் எங்களுக்கு கொடுக்குற ஏ விதியே, நாங்க யாரு காலையும் இல்லை, ஆனா உன் காலில் வளரும். ஏன்னு கேட்டா நீ ரொம்ப பலமுடையவள். ஏ விதி தேதியை நீ நினைச்சா யாரை வேணா எப்படி வேணா பிரிக்க முடியும், யாரை வேணா எப்படி வேணா சேர்க்க முடியும். நீ எங்களை யாரிடத்துல வேணா பிரிச்சு வை, எத்தனை மகாபாவைகள் வேணா சேர்த்துவேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு இந்த குருவை மட்டும் பிரியும்படியான ஒரு துர்பாகியத்தை எந்த ஜென்மத்திலையும் கொடுக்கிறார். என்ன இந்த குருதான், வேற யாரும் சேஷ்டம் இல்லையே. வேதங்கள் ஆயினவெல்லாம் இரங்கள் விடுவித்து என்னுள்ளே பீதக ஆடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமல வண்ணஞ்சம் புகுந்து என் சென்னித் திடரில் தன் பாத இலச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே. பெரியாழ்வா தன்னுடைய திருமண சொல்றார். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ பிராரப்த கர்மா இப்படியே ஓடுறது. இதுல ஓடி வராம் குரு பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து. இந்த பீதாம்பரம் தரிச்சிருக்க பகவானே பிரம்மோபதேசம் பண்ணும் குருவா உள்ள நுழையாரம் போதில் கமல வண்ணஞ்சம் புகுந்து. ஹிருதய தாமரைக்குள்ள நுழைஞ்சுட்டாலும் நமக்கு ஹிருதய தாமரை எங்க இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஆனா இந்த குருவாகப்பட்டவங்க ஹிருதய தாமரைக்குள்ள நுழைஞ்சுட்டாலும் போதில் கமல வண்ணஞ்சம் புகுந்து. நெஞ்சத்துக்குள்ள புகுந்த எவ்வளவு கேவலங்கள் இருக்கு, எவ்வளவு அசிங்கங்கள் இருக்கு. சமயத்துல அவாவாளுக்கு வச்சு நம்ம மனசு இவ்வளவு கன்றாவியா இருக்கு, இத்தனை கேவலமா இருக்கேன்னு அவாவாளுக்கே தன்னை பார்க்க ஒரு வெறுப்பு, தன் மனசு நடத்த ஒரு கோபம் வரும். ஆனா அந்த இடத்தில் எல்லாத்தையும் சகிச்சு இந்த குரு இந்த கதையை வந்து உட்கார்றாரு. எதுக்கு?
எது கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நாசம் பண்றதுக்காக வந்து உட்காரான். போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்து என் சென்னி கிடரில் தன் பாத இலச்சினை வைத்தார். என்னுடைய தலையில அவருடைய திருவிடை கொண்டு வச்சுட்டார். அதன் பிறகுதான் இந்த சரீரத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இந்த ஜன்மாவுக்கும் இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஆனந்தம் கிடைச்சது. அதனால பண்டன்று பட்டினம் காத்தே. முன்னாடி இந்த தேகம் இந்த சரீரம்ன்ற பட்டினத்துடைய காப்பாற்றுதலுக்குரியதான ஒரு கர்மா ஒரு பொறுப்பு இடத்துல இருந்தது. எப்ப என் குரு வந்து என் தலையில கால் வச்சு எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணி ஹிருதயத்தை நினைச்சுட்டாரோ அதன் பிறகு இதை காப்பாற்றும் பொறுப்பு பகவானுக்குரியதாடி. அதனால பிராரப்த கர்மாவே என் நோய்களே முதல்ல என் தேகத்தை விட்டு கிளம்புங்கோடு சொல்றாராம் பெரியார்கள். அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் கதறினான். இந்த சைத்தன்ய மகாபிரபு விட்டுடப்படாது. இவர்களுடைய பக்தி சைத்தன்ய மகாபிரபு போகப்பட்டதை பிடிச்சு 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 இழுக்கிறதான் அப்படியே பக்தி. அதே சந்தர்ப்பத்தை அவருடைய பக்தியில செய்யணும் இல்லை. லோகம் முழுக்க சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜனங்களுக்கு விஷயத்தை நிறைய ஜனங்கள் அவர் திருவடி ஆசிரியர். ஒரு உலகத்தை எல்லா இடத்துக்கும் போகணும். எல்லா இடங்களிலும் ஒரு பக்தி பிரவாகம் பறக்கணும், என்ன பரப்பணும். ஆனா நமக்கும் அதுல ஒரு சின்ன அணில் கைங்கரியம் போல கிடைச்சா போதும் ஒரு தனக்கு மட்டும் சான்ற ஒரு சுயநலம் இல்லையா. எல்லாருக்கும் பொது. தானும் அந்த ஓரத்துல அந்த பொதுவோட தானும் ஒருத்தனா இருந்தா தேவலையேன்ற ஒரு ஆசை. இந்த ஒரு பிரார்த்தனையோட போனா சைத்தன்யமா அங்கங்க மூர்ச்சியாக விழகா. இவர் ஒரு பக்கமா வயின்றிருக்கா, அவர் இன்னொரு பக்கமா வயின்றிருக்கார். ஏதோ ஒரு காட்டுக்குள்ள சொல்றா. அது ஒரு பெரிய சப்தம், ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைத்தன்ய மகாபிரபுடைய மதுர துவனி கேட்டு காது. அப்பா பிரபு இருக்கார், இருக்கார். தான் இருக்க நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டாரு ஆச்சாரியன். தான் எங்க இருக்கோம் எப்படி இருக்கேன்ற அவரே காண்பிச்சு கொடுத்தாலும் நம்மால புரிந்து கொள்ள முடியுமா? இந்த பலம் இருக்கா? அவர் ஆச்சாரியனாக இருந்தாலும் தான் ஆச்சாரியன் நமக்கு புரிய வைக்கணுமே. மூர் அறிவுள்ள ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கணும் இல்லையா? இது சாப்பிடக்கூடிய வஸ்து, இது சாப்பிடக்கூடாது அப்பா அம்மா புரிய வைக்கிறாள். அந்த மாதிரி அவ்வளவு அழகா ஆச்சாரியம் புரிய வைக்கிறார். நம்ம தான் அம்மான்னு சொல்றாள், இவர் அப்பான்னு சொல்ற, இவர் இவர்னு சொல்லி கொடுக்கிறாள் இல்லையா? தன்மைன்னு சொல்ற. அந்த மாதிரி ஆச்சாரியன் தன்னுடைய தன்மையை தானே காட்டி கொடுத்தால் ஒழிய இந்த குருவுடைய பலம் யாராலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. அவளுடைய கிருபை நிறுத்தேற்ற கிருபை. அவர்களே தங்களுடைய ஸ்வயம் கிருபையினாலே இந்த ஜீவர்கள் சுகப்படணுன்றதுக்காக தான் ஆச்சாரியன் அவளுக்கு நிரூபணம் பண்ணால் ஒழிய புரிந்து கொள்ள முடியாது. இல்லைன்னு சொன்னா குழந்தையாக மனுஷன் பழகிட்டு போயிட்டு இருப்பவங்க ஒழிய ஆச்சாரம் உணரும் போதுதான் இந்த பலம் இந்த பக்தி எல்லாமே கிடைக்கிற சாந்தியா. அந்த மாதிரி இவர் தன்னுடைய மதுர துவனியினால் அந்த ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மகா மந்திரம் தெரிஞ்ச ஆச்சாரியின் சிஷ்யனை கூட சேர்த்து வைக்கிறதுனா இதுக்கு மேல அந்த மந்திரத்துடைய பலத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆச்சாரியன்னு சேர்ற ஒரு சிஷ்ய கூட்டத்தை கொண்டு போய் ஆச்சாரியன் இருக்கிற இடத்துல சேர்க்கிறதுனா இந்த மந்திரத்துடைய பலம் அவ்வளவு சிரேஷ்டம். அது சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் இந்த மந்திர அவதாரம்னு தெரியவா சொல்றான். இந்த மந்திரமே சைத்தன்ய மகாபிரபு ரூபம் எடுத்துதான். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்ற இந்த மகாமந்திரமே சைத்தன்ய மகாபிரபு ரூபம் எடுத்துதான். கிருஷ்ணன் ராமனுக்கெல்லாம் அவன் பிறந்த பிறகு இது கிருஷ்ணான்னு ஒரு பேரு, ராமான்னு ஒரு மந்திரம் வச்சா அவன் பேர் வச்சா. ஆனா இந்த மந்திரமே இந்த நாம சங்கீர்த்தனமே நாம அவதாரம் போல கிருஷ்ண அவதாரம் போல இல்லாமல் இன்னும் விசேஷமாக சைத்தன்ய அவதாரம் எடுத்தார். உடனே சொல்லி விதிச்சு ஓடிவே பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு மூர்த்தியாய் விழுந்து கிடக்கிறான். முகம் பளபளபளன்னு ஜொலிக்கிற திவ்யமான தேஜஸ். மற்ற தலைக்கும் அந்த கையில இருக்க கோதண்டத்தை எல்லாம் தண்டம் எல்லாம் பார்த்தா மகந்து வைத்தா. கண்ண மறந்து கிருஷ்ணா 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 புலம்பினா. இவர்களுடைய இந்த நாம சங்கீர்த்த சப்தம் கேட்டு உடனே சைத்தன்ய மகாபிரபு கண்ணை முழிச்சு உட்கார்ந்து உடனே பரம சந்தோஷம் ஆயிடுச்சு. வந்துட்டேலா அப்படின்னு கதறினாராம் சைத்தன்ய மகாபிரபு. இந்த பிரேமை இவரேதான் பிரிஞ்சு வந்தார், இவரேதான் வந்துட்டேலான்னு கதறார். ஏன்னா இவளுடைய பிரேமை இந்த சுத்தமான பிரேமை அவரால் விட முடியல. எல்லாத்தையும் தட்டம் பண்ணார். உத்தமமான பிரேமைய யாராலையுமே விட முடியாது, சத்தியமா விட முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தை சுவாமி ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசம் வாங்கிக்கிறமே எல்லாத்தையும் விட்ட முதலியாண்டான் ஒருவனை தவிர எல்லாவற்றையும் விட்டேன்னு பார்த்தா சுவாமி ராமானுஜர பெரிய விந்தியமலை இந்த கஷ்டத்திலேருந்து இவரை கொலை பண்ற முயற்சியில காப்பாற்றினது என்பார் கோவிந்தர். அந்த கோவிந்தரை தாண்டி இந்த முதலியாண்டான் ஒருவனை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டேன்னா இந்த முதலியாண்டான் இடத்துல என்ன ஒரு பிரீத்தி இந்த ராமானுஜருக்கு இருந்திருக்கு. அப்ப இந்த முதலியாண்டானுக்கு சுவாமி ராமானுஜருக்கு எத்தனை ஒரு பிரீத்தி இருந்திருக்கான். அந்த மாதிரி சில உத்தமமான அந்த யாராலையுமே விட முடியாது. ராமன் எல்லாத்தையும் வச்சானே. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சிரேஷ்டமானவன் தானே.
அயோத்தியாவை விட்டான், அப்பாவை விட்டான், அம்மாவை விட்டான், ஜனங்களை விட்டான், ராஜ்ய பட்டாபிஷேகத்தை விட்டான். ஆனா அந்த லக்ஷ்மணன் நீ வராதரான்னு சொல்ல முடியலையே, நீ வரப்படாதரா, நீங்க தாண்டா இருக்கணும்னு சொல்லவில்லை. சொன்னான், அதையும் மீறி லக்ஷ்மணன் பேசணும். திருடா வாடா குழந்தை வச்சுட்டார். அதுக்கு மேல ராமனால பேச முடியல. ராமனுக்கு இந்த லக்ஷ்மணனை கட்டுப்படுத்தி நீ இருடா, நீ அயோத்தியாவுக்கு எங்கேயும் போகப்படாதுன்னு சொல்ல முடியல. பரத நிறுத்தி வச்சுட்டான் நந்தி கிராமத்திலேயே, நீ எங்கேயும் போகப்படாது, என் கூட எல்லாம் வரப்படாது, நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு பரதன் சத்ருகன் எல்லாரும் நிறுத்தி வச்சுட்டான். ஆனா இந்த லக்ஷ்மணனை நிறுத்த முடியல. தாயார் கதை வேற. அவன் தாயார் ஐஸ்வரம் போறதான கிளம்பினான். தாயார் காரணம் கொண்டுதான ராமாயணமே. ராமாயணத்துடைய பலமே பெரியவா சொல்லுவா, சிறை சென்றவள் ஏற்றம்னு சொல்லுவா. ராமாயண கதையை சீதைக்காகத்தான், வேற யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி இந்த லக்ஷ்மணன் நிறுத்தி விடக்கூடிய சக்தி பகவான் ராமனுக்கே கிடையாது. அந்த மாதிரி இவர்கள்லாம் வந்தோன்னா வாங்குவோம், நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லமாச்சு அப்படின்னு சார் உடனே அத்தனை பேரும் சாதனா, பிரபோ இப்படி ஒரு ஸ்திதியில கூட எங்களை பத்தி ஒரு சிந்தனை இருக்கு, இது போதும், அது ஒண்ணுமே எங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி எத்தனை ஜென்மம் ஆனாலும் உங்களுடைய ஸ்மரணத்துல நாங்க இருந்தா எங்களுக்கு போதும். வேற என்ன வேணும்? லக்ஷ்மணன் அப்படிதான் சொல்றார் கபந்தன் பிடிக்கிற சமயத்துல, பிரபோ ராமனை பாசல, பிரபோ நீ போய் ஜானகி அடையணும், இந்த ராட்சசனுக்கு என்ன உணவா கொடுத்துடுங்கோ, நல்ல ராஜ்ய பட்டாபிஷேகம் சுகமா இருக்கணும். அந்த சமயத்திலையும் இந்த ஜீவனை ஞாபகம் வச்சுருந்தேன்னா போதும், வேற ஒண்ணும் நான் கேட்கிறேன். உம்முடைய ஞாபகத்துல எனக்கும் ஒரு இடம் இருந்துடுச்சுன்னா இருப்போம். இந்த மாதிரி இவாள்லாம் கதறினால இவ்வளவு உத்தமமான பிரேமை, இத்தனை சிரேஷ்டமான கிருஷ்ண தியானத்தை தளர்த்துண்டு மூர்த்தியாக வர்ற சமயத்துல கூட எங்களை பத்தி ஒரு சிந்தனை இருக்கு, இது போதும், இதுவே பரமபாகியம். அந்த குருவுடைய புத்தியில, குருவுடைய தியானத்துல, குருவுடைய ஸ்மரணத்துல நம்முடைய ரூபமும் நம்முடைய பெயரும் நம்முடைய சித்தியும் ஜென்ம ஜென்மாந்திரத்து ஞாபகம் இருந்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அப்படி ஒரு உத்தமமான பக்தி வாழலாம் பண்ணிருக்கு. ரொம்ப நல்லதாச்சு, நீங்க எல்லாம் வந்துட்டு பரம சந்தோஷம் அப்படின்னு சார். நித்யானந்தெல்லாம் பிரபு இப்படி கைவிட்டுட்டு போகலாமா? இல்ல போகல, என்னால போக முடியுமா? நான் பிருந்தாவனம் கிளம்பினேன், ஆனா பகவானுடைய ஆதேசம், பகவானுடைய கட்டளை ஒரு ஜெகநாதத்துல இருக்கணும்னு அவன் சொல்லிட்டான், எங்க போறேன். அதனால நான் இப்ப பிருந்தாவனம் போகல. சைத்தன்ய மகாபிரபு கூட பிருந்தாவனம் போகணும்னு நினைச்சா கூட அவ்வளவு யோசனைகள் பண்ண வேண்டியது, அங்கங்க ஒரு தடவை. சைத்தன்ய மகாபிரபுக்கே பிருந்தாவனம் இவ்வளவு தூரத்துல அப்படின்னா சாதாரண ஜனங்களுக்கு பிருந்தாவனம் எட்டாத கனிதான். சைத்தன்ய மகாபிரபு இப்படி போக விடமோடு இல்லையா, அவ்வளவு சிரேஷ்டம் உத்தமமான பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துக்கு சமமான ஒரு இடமா பூரி ஜெகநாத கஷேத்திரம். அதனால பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல இருக்கணும்னு பகவானுடைய கட்டளை. அதனால இப்போதைக்கு நான் போகல. என்னமோ தெரியல, பகவானுடைய கட்டளை. திரும்பவும் சாந்திபுரம் போய் அத்வைதாச்சாரியரை பார்க்கணும்னு ஒரு கட்டளை. அத்வைதாச்சாரியர் எனக்காக எங்கின்னு இருக்கா, அதனால திரும்பவும் நான் நவதீபம் பக்கம் வரப்போறேன்னு பாரு. உடனே அத்தனை பேருக்கும் பரம சந்தோஷம். ஒண்ணுமே புரியல, அத்தனை பேரும் ஆஹா 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 ஆஹா. ஏற்கனவே சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு அழகாய் இந்த கேசவ பாரதி சுவாமிகளோட கிளம்பும் போது சந்திரசேகர் ஆச்சாரியன்ற ஒருத்தரும் கூட வந்தார். சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு தப்பு, ஏற்கனவே நீங்க நான் 4-5 நாள் ஆச்சு கிராமத்தை நவதீபத்தை விட்டு வந்துச்சு, ஆத்துல குழந்தைகள்லாம் இருப்பா, எல்லாருக்கும் போய் சமாதானம் சொல்லுங்க, நிச்சயமா நான் நவதீபம் வருவேன், நீங்க போய் சசிமாதாவுக்கு நமஸ்காரத்தை சொல்லுங்க, விஷ்ணுபிரியா தேவிக்கு என்னுடைய பிரேமையை சொல்லுங்க, எல்லாருக்கும் என்னுடைய தான் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லுங்க, அத்தனை பேரையும் பக்தி பண்ண சொல்லுங்க, நாமஜபம் பண்ண சொல்லுங்கன்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். சந்திரசேகர ஆச்சாரியர் கதறினார், பிரபோ இந்த நித்யானந்தர் எல்லாம் மகாபாக்கியமா உங்களோட அழகா கிளம்பி வந்துட்டார், எனக்கு ஏன் அப்படி ஒரு துர்பாக்கியம், நான் என்ன பாவம் பண்ணி தொலைச்சிட்டேன், என்னை ஏன் இப்படி ஒதுக்கிறேள் அப்படின்னு உடனே சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், ஒதுக்கலை, நேரம் வரும்பொழுது எல்லாமே புரியும், முதல்ல கிளம்புங்க. இந்த சந்திரசேகர ஆச்சாரியர் ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே நின்று பார்த்து பிரபுவை சேவிச்சார். பிரபுடைய சரணங்களை கட்டினார், பிரபு திரும்ப என்னைக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க போறேன்னு எனக்கு தெரியல, நம்முடைய சரணகமலங்களே ஸ்மரிச்சுட்டு இருக்கும்படியான ஒரு புத்தியை கொடுக்கும். என்ன சித்தியில இருந்தாலும் வாழ்க்கையில தரித்திரம் வரட்டும், தனம் வரட்டும், தேகத்துல ரோகம் வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து வரட்டும், எல்லாருமே தூஷணம் பண்ணட்டும், கொண்டாட்டம் இருக்கட்டும், கேவலம் இருக்கட்டும், ஆனா எது எப்படி மாறினாலும் ஹே பிரபு எந்த காரணத்தை கொண்டும் உம்முடைய தான இந்த சரணகமலங்களை மட்டும் மறக்காதிருக்கும்படி அசஞ்சலமான ஒரு அகைத்துக்கமான ஒரு பக்தி எனக்கு கொடுங்கோ பிரபு, வேற எதுவும் வேண்டாம். இந்த ஜீவன் எல்லா ஜென்மாவிலையும் உம்முடைய திருவடி சரணங்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கும்.
எந்த ஸ்திதியில இருந்தாலும் எந்த ஜென்மாவிலும் அடியேனும் விட்டுடாது. ஒருவனை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. நான் பகவானையும் விட்டுட்டேன், நாம சங்கீர்த்தனத்தையும் மட்டும் உம்முடைய திருவடி பலத்தை நம்பிட்டு கிளம்புறேன். திரும்பவும் இந்த ஏழ ஜீவனுக்கு, இந்த பாப ஜீவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுவேன்னு ஒரு ஆசையோடு ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போறேன்னு சொல்லி கிளம்பினார். அவர் நடந்து வர வழியெல்லாம் அவருக்கு ஒரு துக்கம், போயிட்டு இருக்கோம் அவருக்கு ஒரு துக்கம். அதனால இவர் அங்க இப்படி வந்துட்டார். ஒரு பக்கம் அவர் வந்துட்டு இருக்கா. அப்பதான் அவர் திரும்பி வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கார். கதாதரர் இடத்துல சொல்லிட்டு இருக்கார். நித்யானந்த பிரபு இடத்துல செய்து அவர் காட்டுல சொல்லிட்டு இருக்கார். இந்த சந்திரசேகர் இப்படியே நடந்து 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 வர அப்படி வருத்தப்பட்டு நான் என்ன சொல்லுவேன்? ஜனங்கள்லாம் கேட்பாளு, அவனை சன்னியாசத்தை அனுப்புறதுக்காகத்தான் கூட போனியான்னு கேட்பாளு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? நம்ம நிமாய் இனிமேல் வரவே மாட்டாரான்னு கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி, இவாளுக்கெல்லாம் கூட பதில் சொல்லிடலாம். சசி மாதா, ஏண்டா என் பிள்ளைய கொண்டு சன்னியாசியா கொண்டு விடுறதுக்காக தான் நீ போனியா? என் பிள்ளை கையில பிக்ஷை ஏந்தி சாப்பிடுறானான்னு கதறுவாள. அவளுடைய கதறலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவளுடைய கதறலுக்காக ஓரளவுக்கு பதில் சொல்லிடுவேன். விஷ்ணு பிரியா தேவியுடைய திருமுக மண்டலத்தை நான் எப்படி பார்த்தேன்? அவளை பார்த்தாலே மனசு உடஞ்சு போயிடுவேனே, என்ன பண்றதுன்னு சொல்லி இது நடந்து நடந்து கங்கை கரைக்கு வந்தார். இப்படியெல்லாம் இத்தனை பேரை கஷ்டப்படுத்துண்டு நம்ம போய் நிமாயி பண்டிதர் சன்னியாசி ஆயிட்டார், அவர் திரும்ப வருவாரான்னு தெரியல, என்னைக்கோ வரேன்னு சொல்லிருக்கான்னு சொல்லி இப்படி படு பயங்கரமான கோரமான ஒரு வார்த்தை வாழ்க்கை சொல்றதை காட்டணும். உயிரை விட்டுடலாம். இந்த உயிரை விட்டுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அவ தேடி பார்த்துப்பா எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தை. எனக்கு இப்படி துர்பாக்கியமான ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டாம். சைத்தன்ய மகாபிரபு அவர் ஆயிட்டார், அவர் சன்னியாசம் வாங்கிட்டார், இனிமேல் நம்ம அதிகத்தனா தங்க மாட்டார். இனிமேல் அம்மா நிமாய் உன் புத்திரன் இல்லை, அவன் லோகபுத்திரன்னு சொல்லி சசிமாதால் சொல்ல வேண்டாம். விஷ்ணு பிரியா தேவியோட அம்மா இனிமேல் உன்னுடைய சாம்பத்தியம் கிடையாது, நீ அந்த விரகத்திலே தான் துடிக்கணும்னு சொல்ல வேண்டாம். அதை விட இந்த ஜன்மா விடுறது ரொம்ப நல்லது. ஆசிரியமூர்த்தி அப்படிதான் நினைக்கிறார். சீதாபுரத்தை தேடி தேடி பார்த்து காண கிடைக்கலன்னு போய் திரும்ப போகவே வேண்டாம். போய் ராமரத்தை நான் சீதையை பார்க்கலன்னு சொல்லி ராமன் வருத்தப்பட, ராமன் இறந்து போக, உடனே லக்ஷ்மணன் போக, எல்லாரும் அழிச்ச பாவம் எனக்கு வந்துடும். அதனால இதே லங்கையிலே அப்படி ஓரத்துல உட்காந்துடும். ஒண்ணு அரக்கர்களே பிடிச்சு நான் வதம் பண்ணி வச்சோம் இல்லைன்னு சொன்னா தானாகவே உபவாசனால இந்த சரீரத்திற்கு உயிர் போகட்டும். எந்த காரணம் ராமனுடைய திருமுக மண்டலத்தை இந்த துக்ககரமான செய்தியை சொல்றதா நான் போய் பார்க்க மாட்டேன்னு சொன்ன அந்த மாதிரி இவர் நினைச்சுட்டார். அப்படியே இருந்தார். கங்கை பிரவகத்தை அப்படி இறங்கி 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 இறங்க உயிரை விட்டுடலாம் இறங்குறாராம். அந்த இறங்குற சமயத்துல மனசுல அப்படி எல்லாம் ஆச்சாரன் கை விட்டுடுவாரா. ஒரு கால் அப்படியே போயிட்டேன்னு சொன்னா ஆச்சாரனுடைய வார்த்தையை மீறினதான ஒரு பாவம் இருக்கு. அவர் ஒவ்வொருத்தரோட விஷயம் சொல்லியிருக்காரு, என்னை நம்பிதானே சொல்லியிருக்காரு. அந்த கர்மா அந்த ஒரு கைங்கரியத்தையும் நான் பண்ணலன்னா என்ன பிரயோஜனம் சொல்லி திரும்பியும் கண்ணில தானே வெள்ள வந்துட்டார். இதுதான் குரு கிருபை. நாம இந்த ஜென்மாவை முடிச்சுட்டு கிளம்பணும்னு நினைச்சா கூட நம்ம இந்த பகவான் அனுபவிக்கிற வரைக்கும் அவர்கள் விடவே மாட்டார். இந்த குரு கிருபை ஒண்ணுதான் நம்மளை வழி நடக்கும். அந்த குருவுடைய தியானம் ஒண்ணுதான் நமக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்கும். சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த குரு தியானம் ரொம்ப அவசியம். இந்த குரு தியானம் ஒண்ணுதான். அந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணால் உடனே கங்கை கரைக்கு திரும்ப வந்துட்டார். உட்காந்துட்டே இருந்தார். இப்ப போக வேண்டாம், ராத்திரி போவோம், எல்லாரும் தூங்கின பிறகு நவதீபத்துக்குள்ள போவோம். யாருக்கும் தெரியாது. ஆத்துல போய் கதவை சாப்பிட்டு தாபால் போட்டு உட்காந்துடலாம், யாரையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தார். அதே சந்தர்ப்பத்துல அங்க கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, கதாதரர், முகுந்ததத்தர், நித்யானந்தர் எல்லா இடத்துலயும் சொல்றார். நித்யானந்தர பால் சொல்றாரு, நீ கிளம்பி போங்கோ, நேர போய் நவதீபத்துக்கு போங்கோ, சசிமாதானந்த பிரார்த்தனை சொல்லுங்கோ, நான் சாந்திபுரம் போறேன், அத்வைதாச்சாரிய கிரகத்துக்கு போறேன், எல்லாரையும் அழிச்சுட்டு அங்க வாங்கோன்னு பிரபு சொல்லிட்டார். உடனே அங்கே அவர் கிளம்புறார். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த சந்திரசேகர ஆச்சாரியார் ராத்திரி ஆயிரத்து நவதீபத்து நுழைஞ்சார். தூங்கிருப்பா அப்படின்னு நினைச்சார். இவர் நவதீபத்துக்குள்ள நுழைஞ்சு தன் கிரகத்துக்குள்ள நுழைஞ்சாரோ இல்லையோ, ஜனங்களுக்கு எல்லாம் தூக்கமே இல்லையோ. ராத்திரி வந்தா ஒரே வருத்தம், பகல் வந்தா ஒரே துக்கம். ஏன்னா நவதீபத்துக்கு ராத்திரியில கிருஷ்ணநாம சங்கீதம் கேட்டே பழக்கமாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் விதவிதமான பஜனை, ஒவ்வொரு கிரகத்திலும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே, அகண்ட நாம சங்கீர்த்தனம். ராத்திரி ஆயிடுச்சுன்னா நேரம் ஆயிடும். அந்த நேரமான மனசெல்லாம் என்னமோ பண்றது. எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தம் இருக்கு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு இல்லாம அதுக்கெல்லாம் கசக்கிறது. நாம சங்கீர்த்தம் கூட கசக்கிறது. அவ்வளவு தூரம் ஒரு பிரீதி சைத்தன்ய மகாபிரபு. அதனால இந்த நவதீபம் தூங்கல. இவர் ஒழிஞ்சு ஒழிஞ்சு வந்தோடனே அவள் தெரிஞ்சு போயிடுது, ஆஹா இவர் தானே சைத்தன்ய மகாபிரபுவோட போனான்னு சொல்லி ஓடி அவளுக்கு சைத்தன்ய மகாபிரபு பேரா நம்ம நிமாய் இவர் தான் அழிச்சுட்டு போனான்னு சொல்லி
இவர் போய் ஆத்துக்குள்ள உட்காந்து கதவு தாப்பா போடணும்ன்றதுக்குள்ள அத்தனை பேர் கடகடகடமா ஓடி வந்துட்டான். நவதீபம் முழுக்க அவர் ஆத்த திறந்து விட்டு உடனே எல்லாரும் விதவிதமா கேள்வி கேட்கிறார், என்னாச்சு நம்ம நிமாயி எங்க 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 கதர்னா கொண்டு சன்னியாசம் வாங்கி கொடுத்துட்டேளா, திரும்பி வரமாட்டாரா, நாங்க என்ன பாவம் பண்ணோம், நீங்க பார்த்துட்டு இருந்தாளா, மொத்தத்திலே ஆயிடுத்தா, முடி வச்சுட்டாரா, காவியுடைய உடுத்தினுட்டாள், அந்த பேர் என்ன ஒன்னும் புரியலையா, இனிமேல் பார்க்க முடியாது, அந்த பிரேம விருஷத்தை நாங்க அனுபவிக்க முடியாதா, இனிமேல் நாம சங்கீர்த்தனமே எங்களால் சொல்ல முடியாதான்னு கதறா. ஒன்னுத்துக்கு பதில் சொல்ல முடியும். நான் இத்தனையும் நடக்கும்னு தெரிஞ்சேதான் நுழைஞ்சா. சந்திரசேகர ஆச்சாரன் ஒரு வார்த்தை அவருடைய பதில் பேச முடியும். சசிமாதா சைத்தன்ய மகாபிரபு கிளம்பி 4-5 நாளுக்கு அப்புறமா என்னைக்கு கிளம்ப அம்மியோட ஆகாரத்தை விட்டுட்டான். சரீரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பலம் போயிட்டு அழுதுண்டே இருக்கா. ஆனா எப்படியாவது நிமாயை பார்த்துருவோம்ன்ற ஒரு ஆசையில இந்த சரீரத்துல உயிரை பிடிச்சிருக்கணும். சரீரத்துல உயிர் எதுக்கு இருக்கணும்னா பிரபு அனுபவிப்பதற்காகத்தான். வெறும் மிகப்பக சுரங்கள் அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தானா, அதையும் தாண்டி அவள் காத்துட்டு கிடக்கிறான். இனிமாய் நான் ஒரு நாளாவது பார்த்தேன், திரும்ப வருவான்னு ஒரு ஆசை இறுக்கி பிடிச்சு அவகாதிரியம் விழுந்துடுச்சு. சந்திரசேகர் ஆச்சாரியன் வந்துட்டா அப்படியா எழுந்து நடக்க முடியல, விழறா, உடம்புல சித்தமா சரீரத்துல பலமே கிடையாது. இருந்தாலும் இந்த சந்திரசேகர் ஆச்சாரியர் வந்துட்டா நிமாயை பார்த்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே கடகடன்னு ஓடுறான். அவளை பிடிச்சுண்டே ஜீனஸ்வரத்தை அழுதுண்டே விஷ்ணு பிரியாது. இவாளால் தன் துக்கத்தை அழுது வெள்ள சொல்ல முடியும். அவள் யாரிடத்துல சொல்லுவா, யாரிடத்துல சொல்ல முடியும்? மற்றவாளாவது சொன்னாலும் திரும்ப வருவா. சசிமாதா மாதான்னு கொண்டாடுவா, சசிமாதா அம்மான்னு திரும்பி கை கூப்பலாம், தப்பே கிடையாது. சன்னியாசியாகவே இருந்தாலும் அம்மா பார்த்து அம்மான்னு சொல்லாமல் இல்லை, ஆனா மனைவி பார்த்து மனைவின்னு சொல்லக்கூடாது.